ஹாய் ஆல், வெல்கம் டு என்ஆர்எம்ஆர்பி. இதில் வந்துட்டு நம்ம சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டாக நம்ம ஃபார்மசூட்டிக்ஸ் நமக்கு என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த சிலபஸ் வைஸ் அந்த ஆர்டர் வைஸில் நம்ம சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஃபுல் டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஃபார்மசூட்டிக்ஸ். இதுக்கு முன்னால் வந்து 3 எம்ஆர்பி மாடல் எக்ஸாம் வச்சு பார்த்தோம். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஒன்று வச்சுருக்கோம். ஸோ 4 டெஸ்ட்டு முடிஞ்சு 5th டெஸ்ட் இப்போ நடந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாலே சப்ஜெக்ட் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. ஃபுல் டெஸ்ட்டும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் ஒரு 2 டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணியாச்சு. ஸோ லாங் கேப்க்கு அப்புறமா இது கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். சரி, ஓகே. இதில் ஃபார்மசூட்டிக்ஸ் ஃபுல் டெஸ்ட் 3 அதில் என்ன ரெஸ்பான்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அதில் மார்க் கேட்டிருந்தோம், எல்லாரும் எடுத்த மார்க்கு. ஸோ அதை பார்ப்போம். 79 மோகனா, 60 கிருத்திகா, பவித்ரா 79, நவீன் 81, திவ்ய பாரதி. சாரி, கொஞ்சம் கம்மியாக மார்க் இருக்கிறவங்கள சொல்ல முடியல அப்படின்னாக்கா அது எதுவும் கோச்சுக்க வேணாம், கொஞ்சம் குயிக்காக பார்ப்போம். 81 திவ்ய பாரதி, சூப்பர். கொஞ்சம் 50 to 60, 70 அந்த ரேஞ்சில் இருக்கவங்க இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, அவங்களால கண்டிப்பாக முடியும். ஸோ கிட்டத்தட்ட அவங்க புரிஞ்சுக்கிட்டு அடுத்த லெவலுக்கு வந்துட்டீங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வர முடியும். ஸோ என்னடா எப்போ பார்த்தாலுமே வந்து 50 to 60 வந்துட்டு இருக்கு அப்படின்னா நினைக்க வேணாம். அடுத்து 66, 73, 81 மணிகண்டன், 81 திவ்ய பாரதி, சூப்பர். சப்னா, பிரியம், த்ரீஷா 73, 87 மகிப்ரியா, சூப்பர். நேமுக்கு முன்னாடி மார்க் போட சொன்னேன், அதனால தான் மேலே வந்து யுவர் மார்க் ஸ்பேஸ் யுவர் நேம் எத்தனை தடவை போட்டாலும் சரியாக போட மாட்டேங்கிறீங்க. அடுத்தது 83 வி அருள்மொழி, சூப்பர். விக்னேஷ் 84, ஓகே, சூப்பர். அர்ச்சனா முருகவேல் 83, கிருஷ்ணவேணி 84, 85 மணிகண்டன், சுபலக்ஷ்மி ஜி, சோபனா 74, 86 வசந்த், சூப்பர். 2 வசந்த் இருப்பீங்க போல, ஒருத்தவங்க தான் 2 தடவை போட்டிருக்கீங்களான்னு தெரியல. 86 வினோத்குமார், சூப்பர். 60, இந்த 60/100 தேவி, இது மாதிரி தான் போட வேணாம்னு சொல்லியிருந்தேன். ஓகே, பரவாயில்ல. 90 பாரதி டி, சூப்பர், வாழ்த்துக்கள். 80 ரேவதி, 88 ஸ்வாதி, சூப்பர். 84 பிரபாகரன். ஓகே, மொத்தமா ஒன் டேல நமக்கு வந்த ரெஸ்பான்ஸ் ஒரு 74 வந்திருக்கு. பட் இன்னும் நிறைய பேர் அட்டன் பண்ணீங்க, இதெல்லாம் ஃபில் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, கமெண்ட்ஸ் பார்க்கலாம். Thank you, sir. Very useful. Great effort, sir. Okay, thank you. Question was very nice. Thank you for your efforts, and this is my first test, so I will eagerly waiting for future test. Okay, thank you. Really it is, sir. Super bro. Thank you for your dedication. Okay, நீங்க நல்லா பண்ணீங்கன்னா கண்டிப்பா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இன்னும் அதிகமாயிடும். Question paper nice. Thank you. Useful. Need PDF. ஓகே, PDF வாங்கிக்கலாம். அந்த பிடிஎஃப்க்கு ஒரு சின்னதா ஒரு காஸ்ட் கேட்கறதே வந்து உங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்கணும். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல அந்த வேல்யூ இல்லாம போயிடுது. ரொம்ப ஈஸியா அதுல வேல்யூ இல்லாம போயிடுது எஃபோர்ட்டுக்கு. ஸோ அதனால தான். அப்புறம் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க சின்ன சின்ன ஹெல்ப் பண்றாங்க, அவங்களுக்குலாம் அது யூஸ் ஆகும். ஐ வில் அட்டன் தி ஃபர்ஸ்ட் டைம் சார், எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஸோ பெட்டர் தென் தி நெக்ஸ்ட் டைம், வெரி குட் பர்ஃபார்மன்ஸ். ஓகே ஓகே, கண்டிப்பா கண்டிப்பா. ரிவைஸ்டு மெயினா வந்து வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் ரிவைஸ்டு சார். அந்த ரிவைஸ் பண்றதுக்காக தான் எல்லாமே நம்ம கவர் பண்ணோம். As you told, these steps will be more useful for revision before MRB exam. Nice preparation. Yes, கண்டிப்பா அதான். Thanks for already giving a dedication. Okay, thank you. Change match answer option. Match answer is A. ஓகே, புரியுது. ஏழையே எல்லாம் வந்துருதுன்னு சொல்றீங்க. ஓகே, அடுத்த கன்ஃபியூஸ் பண்ணலாம். வேற லெவல் சார், தேங்க்யூ, வெரி யூஸ்ஃபுல். ஓகே, நைஸ் கொஸ்டின், ரிவிஷன். தேங்க்யூ. கீப் டெஸ்ட் ஃபார் ஃபார்மசி நாலேஜ். ஓகே, சூப்பர். Great effort. Very nice questions preparation, really good work. Okay, thank you. Study, improve myself. Okay. Then very valuable question. Okay, கண்டிப்பா questions are very good and upcoming test expecting little more depth question. Okay, depth question கண்டிப்பா தேவைதான். பட் ஆனா வந்து டி ஃபார்மசி, பி ஃபார்மசி, எம் ஃபார்ம் எல்லாருமே இருக்கீங்க. ஸோ அதனால டி ஃபார்ம் லெவல் அப்படிங்கிறப்ப ஒரு லெவலுக்கு மேல டெப்த்துக்கு போக முடியல. தேங்க்ஸ் ஃபார் அன் ஆன்சர் கிளாரிஃபிகேஷன் ஆஃப்டர் தி டெஸ்ட் கம்ப்ளீட்டட். ஓகே, சூப்பர். பட் ஆனா வந்து என்னதான் யாரு எடுத்தாலும் நம்மளும் பெரிய இதெல்லாம் கிடையாது இல்ல. எனக்கும் பெருசா அந்த அளவுக்குலாம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா உங்ககிட்ட இருந்தா எல்லாம் கத்துக்கிறேன். ஸோ அதுல இருந்து எனக்கும் அதனாலதான் எந்த மிஸ்டேக்ஸும் பெருசா வரக்கூடாது, நம்மளால ஒரு மிஸ்டேக் நடக்கக்கூடாது அப்படிங்கறதுனாலதான் நம்ம குரூப்லயே கேட்டு ஒரு 2 பேர் 3 பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அனுப்பி ஒரு நாள் 2 நாள் அவங்களுக்கு டைம் கொடுத்து அவங்களாம் சொன்னதுக்கு அப்புறமா தான் நம்ம அப்லோட் பண்றோம் எல்லாமே, கிராஸ் செக் பண்ணி தான். பட் ஆனா அதுலயும் 1 2 வருது. ஸோ அது வரதான் செய்யும், அது நம்ம சரி பண்ணிக்கலாம். வெரி டிஃபிகல்ட் கொஸ்டின் ப்ரிப்பரேஷன் அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. டிஃபிகல்ட் கொஸ்டின், ஏன்னா வந்து அந்த 4 ஆன்சர் நம்ம யோசிக்கிற மாதிரி இருந்துச்சுல. ஸோ அது கரெக்ட் தான். ஓகே, அப்படிதான் இருக்கும்.
யுவர் எஃபர்ட் இஸ் பிரைஸ்லெஸ். தேங்க்யூ. கொஸ்டின் பேட்டர்ன் வெரி யூஸ்ஃபுல் அண்ட் டிஃப்ரெண்ட். வெரி யூஸ்ஃபுல். தேங்க்யூ. ரேபிட் ஒன் ஷார்ட் டெஸ்ட் ஃபார் யுவர் வெரி ஹெல்ப்ஃபுல். தேங்க்ஸ் ஃபார் கைடன்ஸ். ஓகே சூப்பர். ஏன்னா வந்து இது சீக்கிரமாவே உடனே நம்ம ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். அதனால தான் டோட்டலா நம்ம சிலபஸ்ல வச்சு பார்த்தீங்கன்னா எல்லாத்துல இருந்தே கொஸ்டின் வந்திருக்கும். ஸோ அதனால பார்த்து எடுத்துச்சு. இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். ஓகே, கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ. அடுத்தது ஹவு மெனி டெஸ்ட் ஹேவ் யூ கம்ப்ளீட்டட் இன் அவர் என்ஆர்பி கேட்டிருந்தேன். அதில் பெலோ ஃபைவ் டெஸ்ட்டுக்கு கீழே அட்டன் பண்ணவங்க ஒரு 48% இருக்காங்க. எல்லாமே இப்போதான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து அந்த ரெட் கலர்ல இருக்கிறது வந்து 5 to 10. 5 to 10ல வந்து 17%, ஒரு 13 பேர் இருப்பாங்க போல. அடுத்தது 10 to 20, அதில் 5 மெம்பர்ஸ். 20 to 40. ஸோ அதெல்லாம் வந்து இனிஷியலில் என்னோட கிளாஸ்மேட்ஸு, காலேஜில் இருக்க பர்சன்ஸு அவங்க எல்லாமே அதில் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே இப்போதைக்கு அவைலபிலிட்டி இல்லை. அவங்க எதுவும் இப்போதைக்கு ஃபாலோ பண்ணலை. ஸோ அதனால் அவங்க எல்லாமே எதுவும் ஓட் பண்ணலை. அட்டன் தி ஆல் டெஸ்ட். எல்லா டெஸ்ட்டுமே நான் கண்டக்ட் பண்ணவங்க ஒரு 14 பேர் இருப்பாங்க போல. இது எல்லாமே வந்து ஒரு 74% மட்டும் ஓட் போட்டதுல இருந்து வந்த ரிசல்ட்டு. பட் ஆனால் நிறைய பேர் எல்லா டெஸ்ட்டும் அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ. அடுத்த டெஸ்ட்டுக்கு ஃபுல்லாக ப்ரிப்பேர் ஆகுங்க. பட் ஆனால் படிக்காமல் எழுதுனேன் அப்படின்னு சொல்லாமல் கொஞ்சம் ட்ரை பண்ணி நான் போடுற எஃபோர்ட்டுக்கு நீங்களே எஃபோர்ட் போடுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் எக்ஸாமில் பார்ப்போம்.